ஹலோ காய்ஸ், இனி நான் எங்கே போகிறேன்னா ஒரு கோட்டைக்கு தான் போகிறேன். அந்த கோட்டை பேர் பார்த்தீங்கன்னா கலம்புரான் கோட்டை. அந்த கோட்டை பார்த்தீங்கன்னா ஒரு மலைக்கு மேலே தான் இருக்குது. அந்த மலைக்கு கீழே தான் நான் இப்போ நின்றுருக்கேன். ஏன் நின்றுருக்கேன்னா, இங்கே இன்ட்ரூ பஸ்லாம் நின்னேன். இந்த இடமே பார்த்தீங்கன்னா செம அமைதியாக இருக்குது. எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவில் நீங்களே பாருங்களேன். நான் இந்த இடத்துக்கு வரத்துக்கு எப்போயோ பிளான் பண்ணிட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா கிளைமேட் கரெக்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். நான் இன்றைக்கி காலைல கிளம்பும்போது கிளைமேட் நல்லா தான் இருந்துச்சு, மழை வர மாரி. ஆனால் நான் இந்த இடத்துக்கு வந்த அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வெயில் பொழந்து கட்டுது. இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா, திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் ஆரணிவேலூர் ரோட்டில் கண்ணமங்கலம் அப்படின்னு சொல்கிற ஊரில் கரெக்டாக ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி இந்த இடம் இருக்குது. இந்த இடத்துக்கு நீங்கள் வரத்துந்தான் வரலாம். லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். A few moments later. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் நான் மலையை கூட ஏற ஸ்டார்ட் பண்ணல. இன்னும் அந்த இடத்துக்கு போயின்னு தான் இருக்கேன். ஏதோ ஒரு ஆர்வ கோளாறுல இந்த இடத்துக்கு கிளம்பி வந்துட்டேன் கூகுள் மேப்பை பார்த்துட்டு. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் கேன் மட்டும்தான் இருக்குது. இந்த 1/2 லிட்டர் தண்ணி வச்சு தான் இந்த ஃபுல் காட்டையும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஆகணும். ஸோ கைஸ், நான் சொன்ன மலை இது தான். இந்த மலை உங்களுக்கு ஃபோனில் பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்கும், ஆனால் நேரில் பார்த்தீங்கன்னா என் முன்னாடி வந்து பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த மலையை பார்த்த அப்புறம் எப்படா அந்த மலை ஏற போகிறோன்னு தோணுது. இந்த மலையில் எங்கேருந்து பார்த்தா தெரியாது, கோட்டை வந்து இந்த மலைக்கு பின்னாடி தான் இருக்கும். பின்னாடி நம்ம இந்த மலையை சுற்றிக்கிட்டு தான் போனோம். நம்ம ஸ்ட்ரைட்டாக இந்த மலை மேலே ஏற முடியாது தான், ஏன்னா வழி இல்லையா. ஸோ கைஸ், நம்ம வந்ததுக்கு செம ஒர்த்து. நான் இப்படி இருக்குன்னு நினச்சே பார்க்கல. கண்டிப்பாக எப்படி இருக்கு பாருங்க. 2 hours later. ஸோ கைஸ், ஃபைனலி இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இதுதான் அந்த இடம். நான் இந்த இடத்துக்கு வரத்துக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா வழி ஒரு பக்கம் இருக்க, நான் ஒரு பக்கம் போயிட்டேன். ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த இடத்த விட்டு நான் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டேன். அப்போட எப்படின்னா நம்ம மேலே போய் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்தேன். ஆனால் வந்ததுக்கு செம ஒர்த்து. இந்த இடமே பார்த்தீங்கன்னா அப்படியே சொர்க்கம் மாதிரி இருந்துச்சு மேலேருந்து பார்க்கறதுக்கு. உங்களுக்கே அது பார்க்க சொல்ல தோணும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ளே போகிறதுக்குன்னா ஃபஸ்ட்டு என்ட்ரி. இது ரொம்பவே சின்னதாக இருக்குது. இது எவ்வளோ சின்னதாக இருக்குன்னா, இது ஒரு கரெக்டாக ஒரு 3 ஃபீட்டு தான் வரும் பார்த்தீங்கன்னா. இது எதுக்கு இவ்வளோ சின்னதாக கட்டிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்போனன்ட் டீம் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் உள்ள வர சொல்ல ஒத்தொத்தராக தான் வர முடியும். அப்படி ஒத்தொத்தராக வர சொல்ல இவங்க உள்ளேருந்து ஈஸியாக அட்டாக் பண்ணிவிடுவாங்க அவங்கள. ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆஞ்சநேயர் சிலையை வந்து வச்சுருக்காங்க. ஆஞ்சநேயருக்கு ஒரு ஆய் சொல்லிட்டு கிளம்பிடுவோம். அப்படி இந்த கோட்டையில் என்னதான் இருக்குதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த கோட்டையில் தான் பார்த்தீங்கன்னா அப்போலாம் வந்து கோல்டு காயின் அச்சடிச்சிருக்காங்க. கோல்டு காயின், வெள்ளி, தாமிரம் அந்த பொருளை இங்கே தான் உருக்கியே செஞ்சுருக்காங்க. இதுக்கு தான் இந்த கோட்டையை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ரொடெக்ஷனாக கட்டியிருக்காங்க. இந்த கோட்டை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கருங்கல் வச்சு தான் கட்டியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா செகண்ட் கேட், அதாவது 2வது மதில் சுவர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போல்லாம். இந்த கோட்டைக்கு போனோன்னாவே நம்ம 3 மதில் சுவரை தாண்டி தான் உள்ளே போனோம். இது வந்து 2வது, 3வது இதுக்கு மேலே இருக்குது. அது ரொம்ப பெருசாக இருக்கும். உள்ளே வந்தோடனே இங்கே ஒரு டனல் மாரி இருந்துச்சு. ஆனால் இது டனல் இல்லை, இது ஒரு ரூம் தான். ஆனால் இந்த ரூமில் தான் வந்து இரும்புலாம் அப்போலாம் உருக்கி ஏதோ பொருளெலாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு கீழே இருக்கவங்களாம் சொன்னாங்க. அந்த இடம் இதுதான். நான் இந்த ஹோல்ஸ் கூட காட்டுறேன். இதுதான் அந்த ஹோல்ஸ். இது பார்த்தீங்கன்னா 4 ஹோல்ஸ் இருக்குங்க. இந்த கோட்டையை பார்த்தீங்கன்னா ஐடன் கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த கோட்டையை பார்த்தீங்கன்னா வெளியிருந்து பார்த்தா இந்த கோட்டை இருக்கிறதுக்கான அடையாளமே இருக்காது. நீங்கள் இந்த மலை ஏறி வந்து மேலே பார்த்தா தான் தெரியுமே இந்த கோட்டை இருக்கிறது. நம்ம வந்து இப்போ வந்து 3வது கேட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இப்போ அந்த கேட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சுனை மாரி ஒரு அமைப்பு இருக்குது. சுனைனா ஒன்றும் இல்லை, பாறைக்கு நடுவில் வந்து தண்ணி இருந்துச்சுன்னா அது வந்து சுனைன்னு சொல்லுவாங்க. அந்த தண்ணி வந்து எப்பவுமே போகவே போகாதான்.
இதுதான் பார்த்தீங்கன்னா 3வது கேட், அதாவது 3வது முதல் சுவர். இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மண்டபம் மாரி ஒரு இடம் இருக்குது. இது எதுக்குன்னா அப்போல்லாம் சோல்ஜர்ஸ்லாம் இங்கே தான் ரெஸ்ட் எடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது கூட இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு துணை இருக்குது. இந்த துணை பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆயிரம் கூட காப்பாற்ற ஃபுல் ஏரியாவுமே தெரியுது வெளியே. இது எதுக்குன்னா மேபி இது வந்து ஒரு கண்காணிப்புக்காக ஒரு கட்டியிருக்கலாம். இந்த இடத்த பாருங்களேன். இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாரி போகுது. இது ரொம்ப தொலைவாக போகுது. நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. இந்த வியூவை பாருங்க. கிட்டத்தட்ட இந்த மலையில பார்த்தீங்கன்னா நான் ஒண்டி தான் இருக்கேன். இவ்வளோ பெரிய மலையில இந்த பில்டிங்க்கு மேலே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கல்லுலாம் வச்சு சுண்ணாம்பில் வந்து ஒட்டியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மழை தண்ணிலாம் போகாத இருக்கிறதுக்கு. நான் 360 வியூவில் காமிக்கிறேன். இந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.